இந்த ஆணவ படுகொலை தடுப்பதற்கு சிறப்பு சட்டத்தை யாருமே உருவாக்கவில்லை. தமிழக முதல்வரே ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் நாங்கள் ஆணவ படுகொலை தடுப்பதற்கான சிறப்பு சட்டத்தை உருவாக்கும்னு டயலாக் பேசியிருக்கிறார். இல்ல சில சாதியை பிடிச்ச அமைச்சர் பெருமக்கள் அவர் காதுக்குள்ள என்ன சொன்னாங்க யாரு கண்டா? ஒரு ஆணவம் இருக்கின்றதுக்காக நீங்க கொலை பண்றீங்களே, ரொம்ப ஆணவம் இருந்தா நீங்க தூக்குப்படி சாவுங்கடா அப்படிங்கிறாங்க. நடைமுறையில பல சிக்கல்கள் இருக்கத்தான் செய்யுது. அது ஒன்றும் பெரிய மேட்டர்ல கூட்டத்துக்காக வாயை மூடிக்கிட்டு கிடக்க முடியுமா? சொல்லித்தானே ஆகணும். ஒருவேளை அதிமுக ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் சொல்லுமா? ஆனா அது ஆல்ரெடி பிஜேபியில போய் சரண்டர் ஆகி போய் கிடக்கு. திரைப்படத்திலே நீங்க முதல்வரை தேடுறாங்க இந்த பைத்தியக்கார பயலுங்க. யாரும் நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க. அவர் வந்து சினிமாவில் அப்போ நடிக்கிற விட்டுவிட்டு அரசியலையும் நடிச்சுக்கிட்டே இருக்கிற எந்த மாற்றுக்கிறதும் இல்லை. உனக்கு 41 பேர் செத்து போயிட்டாங்க, உங்களை தூக்கி உள்ளே போட்டுருவோம், உன்னை விட்டா திமுக அரசு உன்னை காலி பண்ணிடுறாங்களா வா மிரட்டுறாங்க. அதனால் வந்து விஜய் வந்து எப்படி வளைத்து குடிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. தமிழக அரசியலின் பல்வேறு திருப்பங்களை உங்களுடன் பகிர்ந்து வரும் நம்ம நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். நியூஸ் ஃபோக்கஸ் தமிழர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் உரையாட பிசிக மாநில இளைஞரணி செயலாளர் திரு சங்கத்தமிழன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். ஆணவ படுகொலைக்கு தனி சட்டம் ஏற்றணும்னு சொல்லி நம்ம ரொம்ப நாளாக கோரிக்கை வச்சிருந்தோம். சமீபத்தில் தான் முதல்வர் வந்து இதுக்கு ஒரு விசாரணை கமிஷன் அமைக்கப்படும்னு தெரிவிச்சிருந்தாரு. இது சம்பந்தமா இன்னைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகையில வந்து திருமாவளவன் அவர்கள் வந்து தன்னோட கருத்தை பேட்டியா சொல்லியிருக்காரு. அதுல என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த விவகாரத்துல விசாரணை கமிஷன் அமைப்பதற்கு பதிலாக அரசாங்கம் வந்து நேராவே சட்டம் ஏற்றிருக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாரு. இதை பத்தி நீங்க நினைக்கிறீங்க சார்? அதாவது முதல்ல வந்து நான் உங்கள் தொலைக்காட்சிக்கு வந்து யூடியூப்புக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன், பாராட்டுகளை தெரிவிக்கிறேன். ஏன்னா இந்த ஆணவ படுகொலையை பற்றி எவனுமே பேசுகிறதில்ல. எவன் வந்தாலும் டக்குன்னு கேமரா போட்டு விஜய் என்ன பண்ணுறாரு, விஜய் தூங்குறாரா, சாப்பிட்டாரா, குளிச்சிட்டாரா அப்படி தான் கேள்வி கேட்பான். என்ன விரட்டி விட்டுருது. கரெக்டாக எங்கே போனாலும் இதே தான் பண்ணிட்டு தான் என்னப்பா அது அப்படின்னு. ஆனால் நீங்கள் வந்து உண்மையிலே வந்து ஒரு முக்கியமான ஒரு சப்ஜெக்ட்டு இன்றைக்கி என்கிட்ட கேட்டுருக்கிறீங்க. தம்பிக்கு எனது பாராட்டுக்கள். சரிங்களா தம்பி? அதாவது எப்படின்னா ஏறக்குறைய 10 ஆண்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போயே வந்து இந்த ஆணவ படுகொலையெல்லாம் தடுக்கணும்னு நீதிமன்றம் கடுமையான ஒரு தீர்ப்பெல்லாம் கொடுத்துருக்காங்க. உச்ச நீதிமன்றமே என்ன சொல்லுதுன்னா, நான் நல்லா தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள். அது ஒரு தீர்ப்புக்காக அவங்க வழங்குறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஆணவ படுகொலையில் வந்து இந்தியா ரொம்ப அதிகமாகிவிட்டது. யுனைடெட் நேஷனே எங்களுக்கு கேள்வி கேட்குது. இந்தியா முழுக்க நான் சொல்கிறது, ஆண்டு ஒன்றுக்கு 5000 ஆணவ படுகொலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. உலகத்தில் எங்கேயுமே இல்லை. அந்த கொலை பண்ணுறதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம், ஆனால் ஆணவமாக கொலை பண்ணுறது இந்தியாவில் மட்டும்தான் அப்படின்னு யார் யுனைடெட் நேஷன்லேயே சொல்கிறாங்க. அப்போ இதெல்லாம் பார்த்துட்டு வழக்குக்கு தீர்ப்பு வழங்குறாங்க. அந்த தீர்ப்பில் வந்து உச்ச நீதிமன்றம் ஒரு பரிந்துரை சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, ஆணவ படுகொலைகளை தடுப்பதற்கு சிறப்பு சட்டத்தை உடனடியாக ஒவ்வொரு மாநில அரசாங்கமும் உருவாக்க வேண்டும். அப்படி உருவாக்குவதற்கு உங்களுக்கு தாமதம் ஏற்பட்டால் நாங்கள் சில பரிந்துரைகளை செய்கிறோம் அப்படின்னு அவங்க சில பரிந்துரைகளை செய்கிறார்கள். என்ன பரிந்துரைனா, ஒருத்தர் வந்து காதல் திருமணம் செஞ்சுட்டான்னு வச்சுங்களேன், அப்போ அவங்களுக்கு வந்து நீங்கள் பாதுகாப்பு போடணும். எப்படி பாதுகாப்பு போடணும்னா, ஆயுதம் தாங்கிய போலீஸை போடணும். அவங்களுக்கு த்ரெட் இருந்தா, மிரட்டினாங்கன்னா, அதில் வந்து யாராவது ஆணோ பெண்ணோ படிச்சிருந்தாங்கன்னா, நல்ல ஒரு லெவலில் இருந்தாங்கன்னா, 2 பேருக்குமே வேலை இல்லாமல் இருந்தா அவங்களுக்கு யாருக்காவது ஒரு ஆளுக்கு வேலையை கொடு, வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடு. இவ்வளவு வந்து பரிந்துரை செய்யுது உச்ச நீதிமன்றம். ஆனால் இந்த பாலா போன தமிழ்நாட்டு அரசாங்கமாக இருந்தாலும் சரி, இல்லை உத்தரப்பிரதேச அரசாங்கமாக இருந்தாலும் சரி, இல்லை பீகார் அரசாங்கமாக இருந்தாலும் சரி, இல்லை குஜராத் குரூப்பாக இருந்தாலும் சரி, இவங்க வந்து இதில் மட்டும் இவங்க ஒன்று சேருவாங்க. உங்களுக்கு புரியுதா? அவன் குடும்பத்தை மட்டும்னா ஒன்று சேர்ந்துக்கிட்டு இந்த ஆணவ படுகொலை தடுப்பதற்கு சிறப்பு சட்டத்தை யாருமே உருவாக்கவில்லை. நாங்கள் தொடர்ந்து இந்த கூட்டணிக்கு வந்த பிறகு, இந்த எலெக்ஷன் முடிஞ்சு 2021 எங்கள் தலைவர் வந்து முதல்வரை சந்திக்கிறார். நான் சொல்கிறேன் பாரு, 2021 கரெக்டாக சொல்கிறேன் பாருங்க. அப்போ எங்கள் தலைவரே போய் சொல்கிறாரு, ஆணவ படுகொலை தடுப்பதற்கான சிறப்பு சட்டத்தை உருவாக்குங்கள் அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் எவிடன்ஸ் கதிர்னு மதுரையை சார்ந்த ஒருத்தர் இருக்கிறார். அவர் இது வந்து இந்த ஆணவ படுகொலையில் எவ்வளவு சிக்கல்கள் இருக்குது, ஏன் இது அதிகரிக்கிறது, இதை வந்து எப்படி சட்டத்தை கொண்டாடணும்னு எல்லா டீட்டெயிலும் கொடுத்தாச்சு.
அது மட்டுமல்லாமல் தமிழக முதல்வரே ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் நாங்கள் ஆணவ படுகொலை தடுப்பதற்கான சிறப்பு சட்டத்தை உருவாக்கும்னு டைலாக் பேசியிருக்கிறாரு. ஆமா சொல்லியிருந்தாரு. அப்புறம் வந்து அவர் தான் சட்டசபையில வந்து இதுக்கான அவசியம் இல்லைன்னு கூட பேசியிருந்தாரு. அப்ப இந்த செத்து போனவங்களுக்கு பூரா அவர் பொறுப்பான்னு நான் கேட்கிறேன். அவசியம் இல்லைன்னு ஐயா சொல்லியிருக்காரு, கூட்டத்தில் தான் இருக்கிறான். அப்ப ஐயா இப்ப நிறைய பேர் இப்ப செத்து போயிருக்கிறான் ஆணவ படுகொலைனால. இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட செத்தாங்க சாலையா கவின் கூட இப்ப தம்பி 2 நாளைக்கு முன்னாடி திண்டுக்கல்ல வத்தலக்குண்டு பக்கத்துல அந்த ஏரியா கேள்விப்பட்டே இல்லையா? கேள்விப்பட்டேன். திண்டுக்கல்ல அதுலயும் வந்து 2 பேருமே தலித் இல்ல, நல்லா கேட்டுக்கிறீங்க. 2 பேரும் யாரும் தலித் இல்ல. ஒருத்தர் வந்து ஒரு பெண்மகள் வந்து என்னன்னா அவங்க வந்து அகமுடையாரோ இதை கல்லர் சமூகத்தை சார்ந்தவர்கள், பையன் வந்து வேற ஏதோ ஒரு சாதி சொல்றாங்க. 2 பேருமே இடைநிலை சாதியை சேர்ந்தவங்க. அப்புறம் இடைநிலை சாதியை சார்ந்தவர்கள். அப்ப இடைநிலை சாதியிலையும் அங்க ஆணவ படுகொலை நடக்குது. அப்ப அந்த பெண்மகள் வந்து நடு ரோட்ல உட்காந்து கேட்குது, டேய் அவன் செத்துப்பிட்டையும் கொலை பண்ணிவிட்டீங்கடா என்னுடைய புருஷனை, அம்மா அத்தாவும் போயிட்டீங்க, இவனும் போயிட்டு நடு ரோட்ல விட்டு போயிட்டீங்கன்னா அழுகுது. அந்த பெண்மகளுக்கு யாரு குரல் கொடுப்பா? வள்ளுவன் சொல்றான், ஏழைகள் அழுதகள்லையும் கூறிய வாளுக்கு சமம்ன்றான். அந்த பெண்மகள் காதலனை இழந்து விட்டு துடித்தாலே அந்த பெண்மகளுக்கு யாரு பாதுகாப்பு? இதைத்தான் எங்க தலைவர் வந்து சொல்றாரு. அங்க வந்து செய்தியில என்ன சொல்றாருன்னா, நானும் படித்தேன், என்ன சொல்ல வர்றாருன்னா, அதாவது ஆணவ படுகொலைக்கு நீங்க வந்து ஆணை என்ன ஆணையா நான் தெரியாம கேட்கிறேன். ஆணை அமைக்கிறலாம் வந்து உண்மையில அது கேலி கூத்துங்க. அந்த ஆணையத்திற்கு ஒரு ஆளை போட்டிருக்கிறாங்க. நான் நீதிபதியெல்லாம் சொன்னோம்னா எங்களை வந்து பிரச்சனை வாங்கி சொல்கிறாங்க. இருந்தாலும் எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. நீதிபதி யாருன்னு உங்களுக்கு சொல்லணும்ல. அவர் வந்து ஏதோ பாட்சாவா ஏதோ பஷீரா என்னங்க பேர்? பாட்சா தானே. அந்த பாட்சாவாக இருந்த பரவாயில்ல, அவர் எந்த பாட்சாவான்னு தெரில. இவர் எப்படின்னா நம்ம இளவரசன் பிரச்சனை இருந்துச்சுல, இளவரசனை இது பண்ணாங்கல்ல, இளவரசன் திவ்யா, அந்த மேட்டரில் இவர் வந்து பல சிக்கலில் பண்ணி வச்சிருக்கிறாரு. அரசு வழக்கறிஞராக வந்தவர் அந்த காலத்தில். அதெல்லாம் பல விஷயங்கள் இருக்குது. அதை சொன்னோம்னா இப்போ நீதிபதி ஆகிட்டார். அவரை போட்டிருக்கிறாங்க. நம்ம மட்டும் சொல்லி விட்டோம்னா நம்ம மேலே வழக்க போட்டு விட்ருவார். கரெக்டாக. ஆனால் பயந்து போக ஒன்றும் சொல்லலை. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, அவரை நம்பி போட்டிருக்கு தமிழக முதல்வர் வந்து போட்டது கூட நல்ல விஷயமா இருக்கலாம். ஒருவேளை இதுக்காக ஒரு தனிச்சட்டத்தை கூட உருவாக்கலாம். அப்புறம் அவர் வந்துட்டு வெளியே வந்து தேவையில்லைன்னு சொல்லிட்டாருன்னா, இப்போ முதல்வரே ஏற்கனவே சொல்லியிருக்காரு இதெல்லாம் இப்போ தேவையில்லை சொன்னாரா? சொல்லலையா? சொன்னார். அப்போ இதுவரை வந்து நாம் எல்லாம் ஸ்டடி பண்ணுங்க தேவையில்லைன்னு சொல்லிட்டாருன்னா அப்புறம் தேவையில்லை அமைதியாக இருப்பீங்களா? நாங்கள் சொல்கிறோம், பாதிக்கப்பட்ட மக்களின் பக்கம் இருந்து சொல்கிறோம். இன்னமும் சொல்ல ஆணவ படுகொலை வெறும் சாதி பிரச்சனை மட்டும் இல்லை, பல பேர் ஒரு இடத்துல நல்லா கேட்டுக்கணும். முக்கியமாக சொல்கிறேன் பாருங்க, அவங்க வீட்டில் வந்து அந்த பொண்ணு வந்து தலித்து அல்லாத பொண்ணு, பையன் தலித்து பையன், மதுரையில் நடந்துச்சுங்க. என்ன பண்ணி விட்டாங்க, பிள்ளைக்கு வந்து நைட்டில் சாப்பாட்டில் விஷத்தை வச்சு கொண்டு விட்டாங்க. அப்போ இது வந்து ஆணவ படுகொலை தானே போகுது. ஆமாம் சார். அவன் இந்த ஆணவ படுகொலை எப்படி நடந்துச்சு, என்ன நடந்துச்சுன்னு விசாரிக்கும் போது அது வந்து சிக்கலாகும்ல. அப்போ சிறப்பு சட்டம்னா என்னன்னா எல்லாரும் கைது பண்ணி விசாரிப்பாங்க. அதுக்குன்னு தனியாக போலீஸ் அதிகாரிகள்லாம் இருப்பாங்க. அதுக்காகத்தான் நாங்கள் சொல்கிறோம் அந்த சிறப்பு சட்டத்தை உருவாக்குங்க. ஏங்க இப்போ டியூட்னு ஒரு படம் வந்துச்சுங்க. டியூடா படம் பேர்? ஆமாம், டியூட் படம். அந்த படத்திலேயே ஆணவ படுகொலையை எதிர்த்து நல்ல சரியாக படம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இல்லை சார், தொடர்ந்து நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கோம். இப்போ திருமாவளவன் அவர்களே வந்து இந்த பத்திரிகையில் ஒரு சின்ன விஷயமா தான் சொல்லியிருக்காரு. அவருக்கும் முதல்வர் ஸ்டாலினுக்கும் உள்ள உறவு நல்லாவே இருக்குன்னு வெளிப்படையாக சொல்லிட்டு இருக்காங்க. அப்படின் போது இதை ஆரம்பத்தில் ஒரு அன்னைக்கு விசாரணை கமிஷன் அமைச்ச போதே அதை பற்றி பேசியிருக்கலாம். நாங்கள் அப்பயே சொன்னோம். நாங்கள் அப்போ மட்டும் இல்லை, அதுக்கு முன்னாடியும் சொல்லியிருக்கிறோம். ஆணவ படுகொலை அமைப்பதற்கு தனி சட்டத்தை உருவாக்குங்கள். இப்போ நிகழ்காலத்தில் நீங்கள் இளைஞர்கள் தான். அந்த படம் வந்து வெற்றி படமாக இருக்குது. கரெக்டாக இல்லையா? ஆமாம் சார். 100 கோடி ஓடி இருக்கு. அந்த படத்தில் ஒரு டைலாக் சொல்கிறேன், நான் கேள்விக்கிறேன். என்னம்மா சொல்கிறாங்க டைலாக்கு? படத்தை பற்றி நானும் தலைவர் தான் பார்த்தேன். நேற்று நேரம்லாம் படம் தான் பார்த்துக்கிறேன். என்னம்மா டைலாக் வருது? ஒரு ஆணவம் இருக்குன்றதுக்காக நீங்கள் கொலை பண்ணுறீங்களே, ரொம்ப ஆணவம் இருந்தால் நீ தூக்குப்படி சாவுங்கடா அப்படின்றாப்புல அந்த படத்தில் டைலாக் வருதுங்க. பெண்ணுடைய தாலியை பார்க்காத பெண்ணுடைய ஃபீலிங்ஸை பாருன்னு சொல்கிறாங்க. அவ்வளோ புரட்சிகரமான கருத்துக்கள்லாம் இருக்குது. படத்தை அந்த நேரத்தில் உங்கள் தொலைக்காட்சி மூலமாக அந்த இயக்குனருக்கு நான் பாராட்டு தெரிவிக்கிறேன். அந்த படத்தில் போர்டில் நடித்த அந்த தம்பி ஒருத்தர் வத்தலாக இருக்கிறாப்புல ஹீரோ பிரதீப் ரங்கராஜன், அவர் வந்து உங்களை மாதிரி இருக்கிறார். அவரும் கரெக்டாக அவருக்கு எனது பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறேன். அப்போ இளைஞர்கள் மத்தியில் இது வருதுல்ல, இளைஞர்கள் வந்து ஆணவ படுகொலை செய்யக்கூடாதுரா அப்படின்னு நம்மளை சொல்லி கொடுத்தோம். எங்கள் கட்சிக்காரர் அவர் இல்லை அவர் ஒரு பொதுவானவர் தானே. அப்போ அந்த படத்தில் அவர் நடிக்கிறார். அந்த படத்தில் அந்த இயக்குனர் வசனம் வைக்கிறாரு. அப்போ என்ன அர்த்தம்? இளைஞர்கள் மத்தியில் அந்த சாதியோ இல்லை ஆணவமோ இல்லை. இது பூரா அந்த கிளட்டரஸ்தாலிகள் நாளைக்கே செத்து போயிடுவாங்க. அவ்வளோதான், விட்டாலே தானே செத்துருவாங்க. இவங்களுக்கு இந்த ஆணவங்கள் வந்து தலை தூக்கி ஆடுது. ஆனால் ஆணவ படுகொலை தடுப்பதற்கு தமிழக முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக நிறைவேற்ற வேண்டும். அப்போ அது படமே 100 கோடி ஓடி இருக்கு, வெற்றியாக ஓடி இருக்கு. அப்போ அது என்ன அர்த்தம் சொல்ல வருது? ஆணவ படுகொலையை வந்து எதுக்குறாப்புல அந்த டைரக்டர் என் நண்பருங்க, அவரே சொன்னாப்புல. நான் ஏன் அந்த டைலாக் வச்சேன்னா, அந்த ஆணவ படுகொலை நடந்து கொண்டு இருக்கும் பொழுது நான் உங்கள் தலைவருடைய பேட்டியை பார்த்தேன். அது குறிப்பாக கவின், நீ சொன்னீங்கள
நான் பேட்டியை பார்த்தேன், உங்கள் பேட்டியும் பார்த்தேன். அப்போ அந்த படத்திலே இந்த டைலாக்கே இல்லை, நாங்கள் தான் வச்சோம்ன்றாப்புல அவரே சொன்ன ஸ்டேட்மெண்ட்டே இருக்குது. இல்ல சார், திருமாவளவன் அவர்கள் வந்து தொடர்ந்து இதை பத்தி பேசுறதா சொன்னீங்க. இப்போ விஜய் விவகாரம் எடுத்துக்கிட்டாங்களே, அவர் வந்து கூட்டணியில இருந்தாலுமே வெளிப்படையா தமிழ்நாடு அரசு மேல விமர்சனம் வச்சார், விஜய் மேல ஏன் வழக்கு பதியலன்ட்டு. அப்போ ஏன் இந்த இடத்துல வந்து இந்த விவகாரத்துல மட்டும் அவர் வெளிப்படையா ஒரு அழுத்தம் கொடுக்காம இருக்காரு? யாரு ஒரு சாஃப்டா ஹேண்டில் பண்ற மாதிரி. யாரு சாஃப்டா? திருமாவளவன் அவர்கள். நாங்க சாஃப்டா பண்றோமா? ஏன்னா விஜய் வந்து அக்யூஸ் பண்ணாரு, தமிழ்நாடு அரசு வந்து விஜய் மேல வழக்கு பதியலன்னு ஓப்பனாவே பிரஸ் மீட்ல வந்து ஒரு குற்றச்சாட்டை வச்சாரு. இது மாதிரி ஏன் இந்த விவகாரத்துல அவர் பேச? அதெல்லாம் நாங்க வந்து சாஃப்டாலாம் சொல்லல, நாங்கள் அதை கூட சாப்பிட்டே சொன்னோம். ரைட்டா? அது என்ன சொன்னோம்னா, எங்களுக்கு விஜய் மேலே எந்த வன்மமும் இல்லை, ஆனால் இப்படி ஒரு பிரச்சனை நடந்திருக்கு, யார் அதுக்கு பொறுப்பு? தமிழ்நாடு அரசு இந்த விஷயத்தில் அவர் மேலே நடவடிக்கை எடுக்காமல் இருக்குன்றத ஓப்பனாகவே பேசினாரு. ஆனால் இதில் வந்து இப்போ இந்த பத்திரிகையில் மட்டும் தானே சொல்லியிருக்காரு, வெளிப்படையாக அதை பற்றி பத்திரிகையில் மட்டும் இல்லை. எங்கள் தலைவர் நீங்கள் ஒழுங்காக பார்க்கல, 2021 சொல்லிட்டாரு, இப்போ கூட தான் சொல்கிறாரு. சரிங்களா? அவர் எங்கள் தலைவர் மட்டும் சொல்லுங்க, கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த அண்ணன் சண்முகம் சொல்கிறாரு, இதுக்கு முன்னாடி தலைவராக இருந்த முத்தரசு சொல்கிறாப்புல. அப்புறம் என்ன பிரச்சனை? இப்போ கூட்டணி நாங்கள் தான் மெயின் பாடி, மெயின் இது. அது மட்டும் இல்லை, காங்கிரஸ் என்றைக்கு ஆணவ படுகொலைக்கு ஆதரவாக போகாது. அப்போ உடனே சட்டத்தை நிறைவேற்ற வேண்டியதானே? அவருக்கு என்னன்னா, அவருக்கு கீழே இருக்கிற போலீஸ் அதிகாரிகள், இல்லை ஐஏஎஸ் படித்த அதிகாரிகள், இல்லை சில சாதியரி பிடிச்ச அமைச்சர் பெருமக்கள் அவர் காதுக்குள்ளே என்ன சொன்னான்னு யாரு கண்டா? அதனால் அவர் நிறைவேற்றாமல் இருக்கலாம், ஆனால் அது தவறு. அதுக்கு ஒரே எடுத்துக்காட்டு இப்போ வெற்றி படமாக ஓடிக்கொண்டு டிவிடி தான் காரணம். அதே மாதிரி அவரோட இந்த பேட்டியில் என்ன சொல்கிறாருன்னா, குறிப்பாக இன்னொரு விஷயம் சொல்கிறாரு, விசிகாவினுடைய வளர்ச்சி வந்து திமுக அதிமுகவில் இருக்க சில பேரை வந்து அச்சயமடை செஞ்சிருக்குன்னு சொல்கிறாரு. அதாவது திமுக கூட்டணி கட்சியாக இருந்தாலும் அதுலேயுமே சில பேரை வந்து விசிகாவோட வளர்ச்சி வந்து அச்சமடை செஞ்சிருக்குன்னு சொல்கிறாரு. அது காரணமாக வந்து இந்த சாதி அரசியலை குறிப்பிட்றாரு. அப்போ இதை வச்சு பார்க்கும்போது திமுகவுலேயும் சாதி அரசியல் இருக்குது அப்படின்னும் போது இவங்க எல்லாருமே ஒரே ஈக்குவலாக தானே வராங்க. திமுக என்னங்க சந்தேகம் இருக்குது? திமுகவில் வந்து தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலினுக்கு சாதி புத்தி இல்லை, ஆனால் அவருக்கு அடுத்து இருக்கிறாங்க 2ஆம் கட்ட அமைச்சர் பெருமக்கள், அறிஞர் பெருமக்கள், அப்போ அவங்களுக்கெல்லாம் புத்தி இருக்குங்க, சாதி புத்தி. இப்போ கேள்வி நான் அதுக்கு தான் சொல்கிறேன் பிரதர், நீங்கள் அதுக்கு வர மாட்டேங்க. அதுக்கு இந்த டியூட் படத்தை ஏன் திருப்பி சொல்கிறேன்னா, அந்த படத்தில் சரத்குமார் ஒரு அமைச்சர் நடிச்சிருப்பாரு, ஆனால் கடைசி சிறைச்சாலையில் தூக்கி உள்ளே போட்டுருவாங்க. ரைட்டா? ஆனால் அந்த படம் வெற்றி பெறாமல் பிறந்தா பேச்சே இல்லை. அப்போ இந்த புத்திலாம் வந்து அவங்களுக்கு இருக்கத்தே செய்யுது. அதுக்கு நம்ம வந்து தொடர்ந்து இது மாதிரி திரைப்படம் எடுத்தால் மட்டும் பத்தாது, சட்டம் வேணும் தான் சொல்கிறோம். இப்போ திமுகல இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது அதெல்லாம் சமரசம் பண்ணிட்டு தான் அவங்களோட கூட்டணி இருக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கு. அப்படி வந்து நாங்கள் வந்து திமுக கூட்டணியை விட்டுட்டு வந்து நாங்கள் வந்து வேறு யார்கிட்ட போக முடியும்னு சொல்லுங்கள்? எந்த கட்சியோட சேர்றது? இவங்களோட அவங்க மோசமாக இருக்காங்களே. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சரண்டராகி கிடக்குது பிஜேபிகிட்ட, சங்கிகள்கிட்ட. அப்போ அங்கேயும் போக முடியாது. இவங்களுக்கு கொள்கை ரீதியாக ஓரளவுக்கு வந்து நல்ல கட்சி தான். அதுக்காக திமுக வந்து சாதி வெறி பிடிச்ச கட்சி இல்லை, திமுக வந்து மத வெறி பிடிச்சவர்கள் அப்படிலாம் இல்லை. அவர்கள் வந்து ஜனநாயக கோட்பாட்டை உள்வாங்கியவர்கள் தான். புரட்சியாளர் அம்பேத்கர் மதிக்கக்கூடியவர்கள் தான், தந்தை பெரியார் மதிக்கக்கூடியவர்கள் தான். அவருடைய அப்பா ஸ்டாலினுடைய அப்பா தான் சமத்துவபுரம் என்ற ஒரு பெரிய ஒரு செயல் திட்டத்தை உருவாக்கினார். சமத்துவபுரம்ன்றது ஒரு பெரிய மாபெரும் திட்டம். ஆனால் இப்போ அவங்க அதுக்காக பண ஒதுக்கீடு நடத்தல, அது வேற பிரச்சனை. அதனால் வந்து கொள்கை ரீதியாக அந்த கட்சி ஓகே, ஆனால் நடைமுறையில் பல சிக்கல்கள் இருக்கத்தான் செய்யுது. அது ஒன்றும் பெரிய மேட்டரில் கூட்டணிக்காக வாயை மூடிக்கிட்டு கிடக்க முடியுமா? சொல்லித்தானே ஆகணும். ஆணவ படுகொலை என்ன வெறும் எங்கள் மக்களுக்கு மட்டுமே நாங்கள் பேசுகிறோம், எல்லா மக்களுக்கு தானே பேசுகிறோம். இப்போ அந்த பெண்மகளெல்லாம் பார்த்து கண்ணீர் வந்துருச்சுங்க. நீங்கள் வேணா டிவியில் போட்டு பாருங்கள். அப்படியே அவங்க அந்த பையன் செத்து போயிடுறேன், ஆணவ படுகொலை கொன்றுவாங்க வந்து ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடி. அந்த அம்மாவை மட்டும் அப்படியே நடு ரோட்டில் விட்டுவிட்டு இந்த அம்மா போகுது, குழந்தை அந்த எப்போதும் புருஷன் தானே போய் பொணத்து பக்கத்தில் போகுது. அவங்க வந்து அடித்து விரட்டுறாங்க. முன்னால் தான் வந்து என் மயன் செத்து போயிட்டான் போகணும். அவங்க கொலை பண்ணாங்க பாருங்க, அவங்க வந்து வரக்கூடாதுன்றாங்க. அப்போ இந்த மாதிரி நடு ரோட்டுக்கா போகும். ஆனால் அந்த காலகட்டத்தில் ஒரு கொஞ்சம் ஆண்டுகளுக்கு முன்னால் உங்களுக்கு ஞாபகம் இருக்கு, யாரு சங்கர் கேள்விப்பட்டீங்களா? கேள்விப்பட்டிருக்கேன். கௌசல்யா தெரியுமில்ல? தெரியும். ஆனால் சங்கரை கொலை பண்ண கௌசல்யா என்ன பண்ணுச்சு? நேராக கொண்டு போய் அவங்க அப்பா அத்தா தூக்கி உள்ள வச்சிருச்சு. அந்த பெண்மகள் மாதிரி ஆணவ கொலைக்கு எதிராக குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கிற நம்ம தங்கச்சி தான் நம்மகிட்ட அடிக்கடி பேசுவாப்புல. ரைட்டா? அந்த பெண்மகள் மாதிரி இவங்க வரணும். யாரும் இந்த பாதிக்கப்பட்ட பெண்மகள் இப்படி தான் நடு ரோட்டில் விட்டுறாங்க. இவங்க ஒழுங்காக இருக்குன்னு இப்போ போலீஸ் ஆயுதம் தாங்கி போலீஸ் இருந்தால் கௌசல்யா உருவாகிருக்குமா? இன்றைக்கி அந்த அம்மா வந்து பாவம் போராடிக்கிட்டு கொண்டு இருக்கிறது. இது மாதிரி பல பேருங்க. இதுக்கு போனால் யார் பொறுப்பு? சட்டத்தை போடாத இந்த அரசாங்கம் தான் பொறுப்பு. நான் நேரடியாக சொல்கிறேன், கூட்டணியில் இருந்தாலும் இதில் என்ன பிரச்சனை? ஆனால் சட்டத்தை உருவாக்குவார்கள் என்று நம்புகிறோம். அட்லீஸ்ட் 5 வருஷத்தில் இப்போ முடிய போகுது. இந்த கடைசி கட்டத்துலேயாவது உருவாக்குங்க, இல்லைன்னா இந்த மக்களே உங்களை காரி துப்பிடுவாங்க. ஏன்னா பொதுமக்கள் வந்து யாரும் சாதி வரி இல்லைங்க. சாதி வரி ஒரு ஊருக்கு போங்க, ஊரில் போய் ஒரு 100 குடும்பம் இருக்குன்னு வச்சுங்களேன். 100 குடும்பத்தில் வந்து ஒரு 2 குடும்பம் 3 குடும்பம் தான் சாதி வரி பிடிச்சுனா இருப்பாங்க. மிச்சம் 98 பேர் சாதி வரி இருக்காது. அவன் ஜனநாயக ரீதியாக இருப்பான். தமிழனுக்கு எங்கே சாதி இருக்குது?
யாதும் ஊரே யாவரும் கேள்வி உலகத்திலே சொன்னேன் தமிழன் தானே. இந்த இடையில வந்து அந்த சங்கி பயலுகதே நம்ம புத்தியிலே நீ உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அவன் இவன் தலையில் பிறந்தவனா நீ வந்து பிராமணன்டா, சோழரை பிறந்தனா நீ தான்டா சத்திரியன்டா, காலில் பிறந்தனா நீ தான்டா வைசியன், காலு கீழே பிறந்துட்டேன்னா நீ தான்டா சூத்திரன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இவங்க பிரச்சனை உருவாக்கிட்டாங்க. ஆனால் தமிழனுக்கு சாதி இல்லை, சாதி பார்க்குறவன் தமிழனும் இல்லை. ஆனால் அது ஒரு பிரச்சனையும் இல்லை, நம்ம இளைஞர் மத்தியில் இல்லை. நீ எல்லாமே எடுத்துக்காட்டுனா ஏன் திரைப்படத்தை சொல்கிறேன்னா, திரைப்படத்துலதே நீ முதல்வரை தேடுறாங்க இந்த பைத்தியக்கார பயலுங்க, யாரும் நம்ம தமிழ்நாடுக்காரங்க. அவங்க வந்து அவ்வளவுக்கு திரைப்படமும் தமிழ்நாடு ஒன்று இருக்குது, உங்களுக்கு புரியுதா? ஆனால் இப்போ நிகழ்காலத்தில் பார்த்தீங்கன்னா அதே திரைப்படத்தை நல்ல மனுஷன் பார்த்து பைசன்ற போன்ற படத்தில் ஓட வைக்கிறாங்க. இப்போ நான் சொல்ல டியூட்டை ஓட வைக்கிறாங்க. டியூட்டு தான் இவங்க நம்பர் 1 ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ என்ன அர்த்தம்னா இவங்க மனசில் சாதி இல்லை, சாதி புத்தி இல்லை, ஜனநாயக ரீதியாக இருக்கிறாங்க அப்படின்றத கருத்து சொல்ல வருது. சில பேர் வந்து போதையில் திருறாங்க, அது வேறு பிரச்சனை. போய் தானே சாராங்க, 41 பேர் செத்து போனாங்க. அப்புறம் இவங்க வந்து அழுகிறாங்க. பல நாடகம் நடந்து கொண்டு இருக்குது. அதை பற்றி பேச நம்ம இங்கே இல்லை. ஆனால் நீங்கள் கேட்ட கேள்வியின் பிரகாரம் எங்கள் தலைவர் தெளிவாக இருக்கிறார். ஆணவ படுகொலை தடுப்பதற்கு தனிச்சட்டத்தை உருவாக்கு உருவாக்கு உருவாக்கு, அதில் மாற்று கருத்தே இல்லை. அதே மாதிரி இன்னொரு தரவு சொல்லுது, இப்போ கடந்த ஆட்சியோட இந்த ஆட்சி வந்ததுக்கப்புறம் எஸ்சிஎஸ்டி மக்கள் மீதான குற்றம் அதிகரிச்சிருச்சு, அவங்களுக்கு எதிரான வன்முறைகள் அதிகரிச்சிருச்சுன்னு ஒரு தரவு சொல்லுது. இதை இந்த அரசாங்கம் எப்படி கையாண்டிருக்காங்க? நீங்கள் அப்படிலாம் இல்லை, எல்லா ஆட்சியிலும் அப்படி தான் நடக்குது. சுதந்திர இந்தியாவில் தொடர்ந்து அவன் வந்த ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறவில்லை. அதனால் அவன் சூப்பர் இவன் சூப்பர் இல்லை. அவங்க காலகட்டத்தில் தான் இதில் பேர் என்ன பரமக்குடியில் பண்ணி சுடுற மாதிரி சுட்டாங்க. பார்த்தீங்களா பார்க்கலையா? ஒரு கேள்விப்படல. அதெல்லாம் நியூஸ் பேப்பர் பண்ணி படிச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. அதெல்லாம் ரொம்ப மோசமான படுகொலைலாம் செஞ்சவங்க தான் அந்த குரூப்பு. கரெக்டாக தூத்துக்குடியில் வந்து யாருன்னு தெரியாமல் வாயில் சுட்டாங்க போராளிகளை. கேட்டோம்னா நான் இதில் தான் பார்த்தேன் எடப்பாடி, இதெல்லாம் டிவியில் பார்த்தேன். அதனால் வந்து அவங்களுக்கு இவங்களும் கொஞ்சம் கூட மாற்றம் இல்லை. ஆனால் அரசாங்கம் சட்டத்தை கொஞ்சம் நெருக்கடியை கொடுக்கும்போது இது கொஞ்சம் குறைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இப்போது அவங்களுக்கு உங்களுக்கு மாற்றம் இல்லை, ஆட்சிகள் மாறணும் காட்சிகள் மாறலன்றீங்க. அப்போ அதே தான் இங்கேயும் நடக்குதுன்றது உங்களோட ஸ்டேட்மெண்ட்லேயே இது நீங்கள் சொல்கிறீங்க. அப்போது ஏதோ ஒரு இடத்துல சமரசம் பண்ணிட்டு போகிற மாதிரி தானே இது? ஆமாங்க, இது என்னங்க உலகத்தில் இல்லாத ஒரு செய்தியாக இருக்குது. அப்போ நாங்கள் 4 எம்எல்ஏ ஆகணும் 2 எம்பி ஆகணும், இதுதானே யதார்த்தமான கதை. இதில் ஒன்றும் பெரிய மாற்று கருத்து இல்லை. ஆனால் இப்போ எங்களுக்கு இருக்கிற பிரச்சனை இப்போ சங்கத்து மேலே உட்காந்து தைரியமாக பேசுகிறேன். அதான் திமுக ஆட்சி. இதே இப்போ வேறு ஆட்சிக்காரனை உட்காந்து பேசுகிறேன் எனக்கு குண்டாஸ் போட்டுருவாங்க. உங்களுக்கு புரியுதா? பாயிண்ட் புரியலையா? அப்போ எங்களுக்கு வந்து வழிகள் குறையலை, பிரச்சனை குறையலை. ஆனால் நாங்கள் கூக்குரல் இட முடியுது, பேச முடியுது. இல்லைன்னா உத்தரப்பிரதேச வாயிலே சுற்றுவாங்க. கேள்விப்பட்டீங்களா ஊபியில் என்ன நடக்கும்னு? மோசமான ஆட்சி நடக்குது. அங்கே வந்து எந்த கிறிஸ்துவருக்கு பாதுகாப்பு இல்லை, எந்த வகையான இஸ்லாமியருக்கு பாதுகாப்பு இல்லை, தலித்துகளுக்கு பாதுகாப்பு இல்லை. வீட்டுக்குள்ளே வந்து திறந்து பிரிட்ஜை பார்ப்பாங்க, மாட்டுக்கறி வச்சிருக்காங்க, மாட்டுக்கறி வச்சு அடிச்சு கொண்டே போடுவாங்க. அதுமாரி அங்கே போய்கிட்டு இருக்கு. ரைட்டா? அதனால் இங்கே ஓரளவுக்கு பேச முடியும். ரொம்ப நம்ம கேள்வி கேட்டுருவோம், திராவிட மாடல் ஏன்னா இதே அவன் வேலையா அப்படின்னு கேட்க முடியும்ல. ஆனால் அங்கே கேட்டோம்னா அப்படி கேட்டு முடிச்சுமே போட்டுருவாங்க, டப்புன்னு கதையை முடிச்சுடுவாங்க சோழியை. ஆனால் அந்த வகையில் வந்து அதை நம்ம பாராட்டுகிறோம். அதே தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் வந்து மற்ற ஆட்களை விட கம்பேர் பண்ணும்போது அவர் உண்மையை நேர்மையாக இருக்கு. நீ மக்கள்கிட்ட போய் தனியாக கூட கேள்வி கேளு, கட்சி எப்படின்னு என்கிட்ட கேட்காதீங்க, ஆட்சி எப்படின்னு கேட்காதீங்க. முதல்வர் எப்படி நல்ல மனிதர், ஓரளவுக்கு மக்கள் நல்லது செய்யணும், உழைக்கிறார் இந்த வயசுலையும், பாவம். கரெக்டாக? ஆனால் சேர்ந்துருக்கிறவங்க ஒழுங்கா இல்லை, அதான் பிரச்சனை. அவன் சேர்ந்துருக்கிறவன் யார்? இந்த அமைச்சர் இல்லை மற்ற ஆட்கள் சொல்லணும் இல்லை. ஆமாங்க, ஆணவ படுகொலை தடுக்கிற சட்டம் போடணும், மக்கள் வந்து ரொம்ப வறுமையாக இருக்கிறாங்க, அதுக்கு இந்த இதெல்லாம் போடணும், அவர் போய் எடுத்து கொடுக்கணும். அதான் நீதிமன்றமே சொல்லிச்சுல 2 வகையான ஆட்சி நடக்குது தமிழ்நாட்டில் அப்படின்னு சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா முதலமைச்சர் அந்த சார்ந்த அமைச்சர்கள் ஒரு ஆட்சி நடத்துகிறாங்க, அதிகாரிகள் இன்னொரு ஆட்சி நடத்துகிறாங்க. அப்போ நீதிமன்றமே சொல்லிடுச்சு. எங்கள் தலைவரும் சொன்னார் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி. ஆனால் நாங்கள் எங்கே இருந்தாலும் உண்மையை சொல்லுவோம் பிரதர், நாங்கள் மக்களுக்காக கூட்டணி வச்சுருக்கோம். அந்த திருடனுக்கு இந்த திருடன் பெட்டர் அப்படின்னு தான் இருக்கிறான். அதுக்கான திருடன் சொல்கிறனால தப்பாக எடுக்க வேண்டாம். திரும்பி தொலைஞ்சா நம்ம எதுக்கு சொல்கிறோம்? நமக்கான தேவையா கூட்டில் இருந்து சொல்கிறதுக்கு? நம்ம நேர்ந்தா விட்டுருக்காங்க நம்ம கட்சியில், அப்படிலாம் இல்லை. மக்களுக்கு வந்து இந்த ஆணவ படுகொலை எப்போயே போட்டுக்கலாம், சட்டம் போட்டிருந்தாங்கன்னா பாவம் சில பேர் காப்பாற்றப்பட்டிருப்பார்கள். சாதாரண விஷயம் பிரதர், இது ஏன் போட்டு தொலை மாட்டாங்கன்னு தெரியல. எனக்கே டென்ஷன் ஆகுது உண்மையிலே. இன்டர்வியூ அப்புறம் இருக்கட்டும், எங்கள் தலைவரும் கேட்குறாரு, நீதிமன்றமே பரிந்துரை செய்யுது, ஒரு சட்டம் தானே. எவ்வளவோ செலவழிக்கிறாங்க, எவ்வளவோ நாட்டில் குண்டக்க போய்கிட்டு இருக்கு. ஒரு சட்டம் போட்டோம்னா ஒரு காதலுங்க, காதல் வந்து யாரையோ காதலிக்கிறாங்க, லவ் பண்ணுறாங்க, ஜாலியாக வாழ்கிறாங்க. வாழும்போது அப்போ அவங்களுக்கு வந்து கொல்ல போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா அப்போ ஒரு போலீஸை போட்டு பாதுகாப்பு. இதே சிறப்பு சட்டம் வந்தனால குறையும்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் பயம் இருக்குது அவனுக்கு, எதிரிக்கிட்டே வாயிலே போட்டுருவாங்க. நாங்கள் போனோம்னா ஆளுக்கான இதை துப்பாக்கி கொண்டு ஒரு பயம் இருக்குது. ரெண்டாவது அந்த பையனுக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்துனா வச்சுங்களேன், அவனுக்கு பொருளாதார பிரச்சனை இருக்காமல் போயிடும். இல்லை அந்த பெண்ணுக்கு வேலை வாங்கி கொடுத்தா பிரச்சனைலாம் போயிடும். இப்படி பல பரிந்துரைகள் இருக்குது. அது ரொம்ப இதாக இருக்குது, சிறப்பாக இருக்குது அந்த சட்டம். நீதிமன்றம் சொல்லி செய்ய மாட்டாங்க, என்னென்னு தெரியல, பார்ப்போம்.
இப்போ இந்த தனிச்சட்டத்தில் வந்து எந்த மாதிரியான அம்சங்கள் இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதே மாதிரி இந்த தனிச்சட்டம் எப்படி இனிமே ஒரு ஆணவ படுகொலையை தடுக்கிறதுக்கு உதவும் நம்புறீங்க? அதான் பிரதர், ஒரு சட்டம் மட்டுமே எல்லாத்தையுமே போக்கிடணும்னு நம்ம சொல்ல முடியாது. சட்டம் ஒரு ஒரு அளவுக்கு ஒரு பயம் வரும், ரைட்டா செய்யக்கூடாதுன்னு. ரைட்டா மனிதனே மைண்டே ஒரு மிருகம் தானே, ஆமாம், சோசியல் அனிமல் தானே சொல்கிறாங்க மனிதனை. அவனுக்கு அந்த புத்தி இருக்கும், இல்லாமல் இருக்காது. கரெக்டாக அந்த புத்தி சட்டம் இருந்தால் ஒரு பயப்படாண்டி அது பெரிய சிக்கலாகி போயிடும். நான் இப்போ வன்கொடுமை தடுப்பு சட்டம் இருக்கிறனால ஓரளவுக்கு இப்போ சாதி கொடுமைகள் குறைஞ்சிருக்குது. அதனால் சட்டம் ரொம்ப முக்கியம். இப்போ பாலியல் குற்றங்கள்லாம் நடக்குது, இருந்தாலும் அதில் போக்சோ சட்டம் தூக்கி நம்ம உள்ளே போடுறோம்ல, அவள் கொஞ்சம் குறைஞ்சிருந்தானே ரிப்போர்ட் சொல்லுது. அதனால் அது மட்டும் இல்லாமல் இவர்கள் பள்ளிக்கூடங்கள்லாம் நீதி வகுப்புகள் நடத்தணும், மாணவர்களுக்கு நல்ல அறிவுரைகளை புகுத்தணும், கலாச்சாரத்தில் நல்ல கருத்துக்களையும் விதைக்கணும். அதுக்காக நான் சினிமா தான் நீதியரசர் சந்துரு கமிட்டி சில பரிந்துரைகளை வச்சாங்க. பரிந்துரை தூக்கி குப்பையில் விட்டாங்க. அப்புறம் என்ன சொல்கிறீங்க? பரிந்துரையாவது விரிந்துரையாவது தூக்கி உள்ளே போடுறா, தூக்கி போடுறான்னு போட்டாங்க. அதெல்லாம் பரிந்துரையாக நான் ஏன்னா அதை நிறையா நான் சொல்லியிருக்கிறேன். நாங்களே இந்த ஆட்சி வந்ததுமே அன்பில் மகேஷ் பொய்யாமலை நேரடியாக சந்தித்து அவர்கிட்ட சொன்னோம், இளைஞர்கள்லாம் இப்படி கட்டி குட்டி சோற போயிருக்க, கயிறை கட்டி திடுறாங்க, போதையில் திடுறாங்க அப்படின்னு சொன்னாலும் கேட்கவே இல்லை. சேர்ந்துருந்தாங்கன்னா அந்த சின்னத்துறை வாயில் வெட்டினாங்க பார்த்தீங்களா, அது கூட வெட்டாமல் இருந்திருப்பாங்க. சில பேர் புல்லட்டில் போகும்போது கையை வெட்டினாங்க, அது வெட்டாமல் இருந்தது. இதெல்லாம் அவங்க செய்ய மறுக்கிறார்கள், ஏனென்று தெரியவில்லை. ஓகே சார், அவர் விஜயை பற்றியும் சொல்லியிருந்தாரு. என்ன சொல்லியிருந்தாருன்னா, அவர் விஜய்க்கு பாப்புலாரிட்டி இருக்குது, அதனால பாஜக அந்த பாப்புலாரிட்டி மூலமாக மைனாரிட்டி ஓட் திருக்கி பிளான் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காரு. ஆனால் அது நடக்காதுன்னு அவர் சொல்லியிருந்தாரு. இப்போ விஜயோட அரசியல் வருகை திரும்ப எப்படி பார்க்குறாரு, விசிகா எப்படி பார்க்குது? பாவங்க அந்த தம்பி, நல்ல தம்பி தாங்க, நல்ல படம்லாம் நல்லா நடிச்சுக்கிருந்தாப்புல. அவர் மூலமாக வரும், நாங்களும் வெல்கம் பண்ண வாங்க பிரதர் அப்படின்னு. அதெல்லாம் பிரச்சனை இல்லை, சேர்ந்து இருக்கிறவங்களால பிரச்சனை. நீங்கள் போக்கிரி படம் பார்த்தீங்களா? யார் டேரக்டர் அதுக்கு? இவர் பிரபுதேவா. கரெக்டாக நான் வச்சு, பிரபுதேவா சூப்பர் டேரக்டர். இவர் நல்லா சொல்லி கொடுத்துருப்பாரு, நல்லா நடித்தார். அது படம் பேர் போக்கிரி, வெற்றி படம். ஆனால் இவருக்கு இப்போ 4 டேரக்டர் இருக்கிறாங்க. ஒரு நடிகருக்கு ஒரு டேரக்டர் தான் இருக்கணும், ஆனால் இவருக்கு இப்போ 4 டேரக்டர். யாரான புஷி ஆனது ஒரு டேரக்டர், அடுத்து ஆதவர்ச்சின்னு ஒரு டேரக்டர், அடுத்து அங்கே இருக்கிற ஒரு IAS அதிகாரி ஒருத்தர் இருக்கிறாரு, இன்னொருத்தர் ஜான் ஆரோக்கியசாமி ஒருத்தர் இருக்கிறார். இப்போ 4 பேரும் போட்டு மண்டையை குழப்புனா அவர் என்னதான் செய்வார்? அதனால் அவர் குழம்பி போயிருக்காரு. எங்களுக்கு கிடைச்ச செய்தி, நம்பகத்தகுந்த செய்தி. இவன் கிழக்கில் போகணுன்றானா, இவன் மேற்கில் போகணுன்றானா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு படி இழுக்கிறாங்களாம். அதனால் ரொம்ப குழம்பி போயிருக்கலாம், அவனால் நடிக்க முடியலை. அவர் சினிமாவில் இப்போ நடிக்கிற விட்டுவிட்டு அரசியலையும் நடிச்சுக்கிட்டு தான் இருக்காரு, எந்த மாற்றுக்கிறதும் இல்லை. ஆனால் ஒரு ஆள் சொன்னார்னா நடிப்பு சூப்பராக இருக்கும். 4 பேர்னால பெரிய கன்ஃபியூஷனில் இருக்காருன்னு எங்களுக்கு கிடைச்ச நம்பகத்தகுந்த செய்தி. இது பெரிய ஒரு பிரச்சனைலாம் இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது நடிகர் யார், நாளைக்கு அஜித்குமார் வந்தார்னு வச்சுக்கலேன், அவரும் கூட்டம் கூடிடும். இல்லை அஜித்குமாரே வரல, நாளைக்கு நயன்தாரா வந்துருச்சுன்னு வச்சுக்கலாம், அதுவும் கூட்டம் கூடும். சரி, நயன்தாரா வரல, திரிசா ஏற்கனவே சொல்லியிருக்கு நான் முதல்வர் ஆவேன்னு. இப்போ அந்த அம்மா வந்தாலும் கூட்டம் கூடும். நம்ம பயில இருக்க தமிழ்நாட்டுக்கார பயிலுக முதல்வர் சினிமா திரையில தான் தேடுவாங்க. ஏன்னா அறிஞர் அண்ணாவே அந்த காலத்தில் சொல்லிட்டாருங்க, தமிழ் சாவாக இருந்தாலும் பாட்டு தான் பாடுவானா, உழைப்பாக இருந்தாலும் பாட்டு தான் பாடுவானா, மகிழ்ச்சியாக இருந்தாலும் பாட்டு தான் பாடுவேன், டான்ஸை தான் போடுவேன். இவனுக்கு கலைகளும் மனிதனும் அப்படியே தமிழர்களுக்கு ஒற்றுமையாக இருக்குது. அந்த காலத்துலேருந்தே இருக்கான், சங்க காலத்திலேருந்தே அப்படி தான் இருக்குது. அதனால் நீங்கள் முதல்வர் பாருங்கள், நல்லா பாருங்கள், தமிழ்நாட்டிலையும் ஆந்திராவில் மட்டும்தான் அந்த புத்தி இருக்கும். கேரளாவில் போனால் செருப்பு வச்சு அடிப்பாங்க, நடந்திருக்குங்க. ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு சூப்பர் ஸ்டார் இருந்திருக்கு, அவர் சொல்லிக்கிற அடுத்த முதல்வர் ஆக போகிறேன்னு சொல்லாமே செருப்பை விட்டு வீசிட்டாங்க. நெட்டை போட்டு பாருங்கள், உங்களுக்கு வரும். ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இந்த பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது. ஏன் நம்ம சொல்கிறோம்னா, நடிகர்கள் வரலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அவங்க கேமராவுக்கு முன்னாடி நடித்து மக்கள்கிட்டையும் நடிப்பாங்க. அதான் இங்கே இருக்கிற பிரச்சனை. அதே மாதிரி திருமாவளவன் அவர்களே இதுக்கு முன்னாடி நடந்த கூட்டங்கள் நிறைய இடங்களில் ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு பேசியிருக்காரு. விஜயும் அதுதானே சொல்கிறாரு. அப்போது 2 பேரோட கருத்து ஒத்துதானே போகுது இந்த இடத்துல. அப்போது 2 பேரும் கை கோர்க்கறதுல என்ன தயக்கம் வேண்டியிருக்கு? அவரால் பெருசாக வெற்றி பெற முடியாது பிரதர். அவரால் வெற்றி பெற முடியாது. ஆனால் எல்லாரும் நாங்களும் சேர்ந்தாங்களும் பெருசாக வெற்றி பெற முடியாது. ஓப்பனாக பேச வேண்டியதானே. இந்த ஒன்று திமுக இல்லை அதிமுக. இப்போ நாங்கள் திமுகவோட இருக்கிறோம். ஒருவேளை அதிமுக ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு சொல்லுமா? ஆனால் அது ஆல்ரெடி பிஜேபியில் போய் சரண்டர் ஆகி போய் கிடக்குது. அதனால் சிக்கல் இருக்குது. ஆனால் நிச்சயமாக ஒரு காலத்து நடக்குங்க. அந்த கொள்கை கோட்பாடு இன்றைக்கி ஒரு விதையை விதைச்சுன்னா விளையிறதுக்கு கொஞ்சம் டயர் இருக்குல்ல. கண்டிப்பாக அது செடியாகணும், மரமாகணும், மரமான பிறகு பூக்கணும், பூத்த பிறகு அதை பிடுங்கணும், பிடுங்கி அதை மாலையாக கட்டணும். எல்லாத்துக்கும் ஒரு காலகட்டங்கள் இருக்குல்ல. ஆனால் காலங்கள் வரும்போது ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு நிச்சயமாக நடக்கும். அதே மாதிரி விஜய் பிஜேபி சொல்லி தான் வந்திருக்காருன்னு திரும்ப இப்போ சமீப நாட்களாக விமர்சனம் செய்கிறாரு. இதுக்கு ஏதாவது ஆதாரங்கள் ஏதாவது இருக்கா? இல்லை ஆதாரம் இருக்குதுன்னு நம்ம சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் அவரை பிஜேபி சொல்லலை. எங்கள் தலைவர் சொன்னால் நீ கரெக்டாக கவனிக்கலை. பிஜேபி அவரை கண்ட்ரோல் பண்ண பார்க்குறாங்க.
மிரட்டி சேர்க்க பார்க்குறாங்க. ஒரே ஒரு கிறிஸ்துவருங்க. ரெண்டாவது வந்து அவருக்கு வந்து என்ன சொல்கிறாரு, என்னுடைய ரோல் மாடல்னு அம்பேத்கரை சொல்கிறாரு, பெரியாரை சொல்கிறாரு. அவங்க ஏற்றுக்குருவாங்களா? அம்பேத்கரோட ஏற்றுக்குவாங்க, பெரியாரை ஏற்றுக்குருவாங்களா? ரெண்டாவது வந்து என் கொள்கை எதிரி பிஜேபின்னு சொல்லிட்டாரு, அரசியல் எதிரி திமுகன்னு சொல்லிட்டாரு. அப்போ எப்படி? அப்போ ஆனால் அவன் மிரட்டுறான், டே உனக்கு அங்கே 41 பேர் செத்து போயிட்டாங்க, உங்களை தூக்கி உள்ளே போட்டுருவோம், உன்னை விட்டால் திமுக அரசு உன்னை காலி பண்ணிடுறான், அதனால் வா, ஒழுங்காக மரியாதையாக வா, கூட்டணிக்கு வந்து மிரட்டி கொண்டு இருக்காருன்னு எங்களுக்கு செய்தி கிடைத்து கொண்டு இருக்குது. அதனால் உண்மையான செய்தி, சும்மா போகிற போக்கில் அடிக்கலை, அது மிரட்டுறாங்க. அதனால் வந்து விஜய் வந்து எப்படி வளைத்து பிடிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இப்போது தமிழக அரசியலோட அடுத்த கட்ட தேர்தலை பார்த்தோம்னா 4 முனை போட்டி தான் இப்போ வரைக்கும் பேசப்படுது. 4 முனை போட்டியாக இருந்தால் திமுகவுக்கு தான் சாதகம்னு சொல்கிறாங்க. ஒருவேளை இந்த விஜய் இந்த நெருக்கடினால அங்கே அதிமுக பாஜக கூட்டணி போனால் 3 முனை போட்டியாகும். அப்போ களம் மாறும் இல்லையா? அதை பற்றி எப்படி பார்க்குறீங்க? அது இப்போ நம்ம இப்போதைக்கு பதில் சொல்ல முடியாது. ஆனால் மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, மாறலாம். இல்லை 3 முனை போட்டினா அது யார் எத்தனை முனை போட்டியாக இருந்தாலும் விடுதலை சிறுத்தைகள் எந்த போட்டு இருக்கோ அந்த கூட்டணியும் ஜெயிக்கும். எதனால் அப்படி சொல்கிறீங்க? தொடர்ந்து நாங்கள் கூட்டணியில் அமைத்தோமோ திமுகவில் அன்னிலிருந்து ஒரு சட்டமன்றம், பாராளுமன்றம், உள்ளாட்சி தேர்தல் தொடர் வெற்றிகள். அதனால் நாங்கள் எந்த பக்கம் இருக்குமோ அந்த பக்கம் வெற்றி. இப்போ நாங்கள் வந்து திமுக பக்கம் இருக்கிறோம். அப்போ திமுக தான் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றும். நிறைய ஆக்கப்பூர்வமான கருத்துக்கள் தெரிவிச்சிங்க. நன்றி சார். நன்றி, வணக்கம்.